காசுக்காண்டி எல்லாம் சூனா பானா காத்திருக்க வேண்டியதாகி போச்சு. இருக்கட்டும், சிஎம்முக்கு ஒரு போனை போட்டு இந்த போக்குவரத்து அமைச்சரை பூரா ஒரு ஆட்டினா தான் இந்த சூனா பானா யாருன்னு நாட்டுக்கு தெரியும்டா. செமிச்சிடுறேன், இருங்க. லேட் ஆகிக்கிட்டே போறீங்கல்ல. ஹே ஹலோ காய்ஸ், இன்றைக்கி எங்கே போக போகிறோன்னா சென்னைக்கு என் ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு. கிளாஸில் நாங்கள் 4 பேர் ஃபஸ்ட் டெஸ்கில் தான் உக்காந்துருப்போம். அதுக்குன்னு படிக்கிற பசங்கள்லாம் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருந்தாலும் அந்த செட் ஆஃப் 4 எப்பயுமே ஒரு மேஜிக் தான். அதுதான் நாங்கள். எங்கள் கேங்கில் எல்லோரும் ஒவ்வொரு டைப்பு. இவர் தான் ஏஜை, கல்யாண மாப்பிள்ள. லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டான் வெற்றிகரமாக எங்கள் செட்டில் இவன் ஒருத்தன். அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது. இதில் ஒருத்தன் பேர் கிஷோர், ஒருத்தன் பேர் அன்பரசு. ஒருத்தன் லவ் பண்ணியே சாவறான், ஒருத்தன் லவ்னா என்னன்னு தெரியாமலே சாவறான். ஐயோ, நீங்கள் ரொம்ப டேஞ்சர் போல்தே. எங்கள் செட்டில் இது 2வது விக்கெட்டு. போய் தான் ஆகணும், எல்லோரும் வருவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். என்ன எங்க வீடியோ எடுக்கிறீங்க? ஸோ ட்ரெயின் வர்றதுக்கு 1 ஹவர் இருந்தனால ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிற வழியில் ஒரு ஐஸ்கிரீம் பார்லரில் உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருந்தேன். நானும் என்னை கூட்டிகிட்டு வந்து விட வந்த ஒரு தம்பி கூட. நம்ம நேரம் ட்ரெயினும் 1 ஹவர் லேட்டு. வருன்னு பார்த்து டயர்டாகி போய் எங்கிட்டாச்சும் ஒரு பக்கம் உக்காந்துடலான்னு தோணிருச்சு. விட வந்த அந்த பையனும் பாவம் நின்றுக்கிட்டே இருந்தான். ட்ரெயின் வருன்னு பார்த்தா வரல. அவருக்கே காட்டணும், நாங்க நேரம் ரயில்வே ஸ்டேஷன்ல தான் இருந்தோம். ஊர் சுத்தல, ட்ரெயின் வரல, இல்லாட்டி போயிருப்போம். ஒரு வழியாக 1.5 hours கழிச்சு ட்ரெயின் வந்துச்சு. ஒரு வழியாக ட்ரெயினில் ஏறி உட்காந்தாச்சு. ட்ரெயினில் கூட்டமாக இருந்துச்சு, லேடிஸ் நிறையா இருந்தனால வீடியோ கிளிப்பிங்ஸ் எதுவும் எடுக்க முடியல. அதனால் ட்ரெயினில் போகிற கிளிப்பிங்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். 7 hours later. ஒரு வழியாக சென்னை வந்து இறங்கியாச்சு. இங்கே நான் வந்துட்டு ரூம்ஸ் எடுத்து தங்கலான்னு தான் நினச்சேன். நிறைய பேர் வந்துட்டு இங்கே ஏசி வெயிட்டிங் ஹால் இருக்குது, காசு வேஸ்ட் பண்ண வேணாம், 1 ஹவருக்கு 30 rupees நம்ம தான் சார்ஜ் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. எல்லா ரயில்வே ஸ்டேஷன்லேயுமே இருக்குன்னாங்க. இது எங்கே இருக்குன்னு போய் நான் தேடி கண்டுபிடிச்சி இப்போ அங்கே போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்புறம் ட்ரெயின் ஏறணும். அடுத்த ட்ரெயின் 15 minutes later. ஒரு வழியாக வெயிட்டிங் ரூமுக்கு பேமெண்ட் பண்ணிவிட்டு உள்ளே வந்துட்டேன். பரவாயில்ல, எல்லாமே வச்சுருந்தாங்க. ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே இப்படி இருக்கிறது போகிறவங்க வரவங்க லாங் ட்ராவல் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். டீ, காஃபி, ஸ்நாக்ஸ் எல்லாமே இருக்குது. என்ன படுத்து தூங்க முடியாது, உட்காந்து சேரில் உட்காந்து தூங்க வேண்டியது தான். எனக்கு இன்னும் 2 hours இருக்குது ட்ரெயினுக்கு, அடுத்த ட்ரெயினுக்கு. அது வரைக்கும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இங்கேருந்து கிளம்ப வேண்டியது தான். பரவாயில்ல, ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளேயே குளிக்கிறதுக்கு, பாத்ரூம் போகிறதுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இந்த இடத்துல வச்சுருந்தாங்க. ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு நல்ல ஏரியா. 30 rupees பரவாயில்ல, நல்ல அமௌண்ட்டு தான். ஒரு வழியாக 1 hour கழித்து கிளம்பிட்டேன். டீசெண்டாக இருக்குது எல்லாமே இந்த இடத்துல. பரவாயில்ல, சென்னைங்கிறனால மெயின்டெனன்ஸ் நல்லா இருக்கா என்னென்னு தெரியல. பட் 30 rupeesக்கு ஒர்த்து தான். இங்கேருந்து இப்போ நான் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு மெட்ரோ ட்ரெயினை பிடிச்சி செங்கல்பட்டு ரயில்வே ஸ்டேஷன் போகணும். ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இப்போ மெட்ரோ ஸ்டேஷனுக்கு போயிட்டுருக்கோம். அப்படியே எக்மோர் ஸ்டேஷன் போயிட்டு செங்கல்பட்டு போக போகிறோம். விடியகாலம் 4 மணிக்கு பார்த்தோம்னா இந்நேரம் இவ்வளோ கூட்டம் இருக்குன்னு எதிர்பார்க்கல. எல்லோரும் அவங்கவுங்க ட்ரெயினுக்கு தான் வெயிட் பண்ணுறாங்க போல இருக்குது. ரயில்வே ஸ்டேஷன் ஃபுல்லாகவே அங்கங்கே 4 மணிக்கெல்லாம் மேக்கப் போட்டு திரியிறாங்க பாதி பேர். என்ன இது? காலங்காத்தாலே மெட்ரோ ஸ்டேஷனுக்கு ரேஷன் கடையில் நிற்கிற மாதிரி அவ்வளோ லைன் நிற்கிறாங்க. நான் ஆகாதுன்னு கிளம்பலான்னு பார்த்தேன். பக்கத்தில் இருக்கிறவர் தான் ஃபோன்லேயே டிக்கெட் எடுத்துக்கலான்ட்டு சொன்னார். டக்குன்னு ஃபோனில் இது பண்ண உடனே QR வந்துச்சு. QR வச்சு டிக்கெட் எடுத்துகிட்டு பிளாட்ஃபார்முக்கு போயிட்டுருக்கேன். ஒரு வழியாக ட்ரெயினில் ஏறிட்டேன். அடுத்த ஸ்டேஷனே எக்மோர் தான் போல் இருக்குது. போய் அடுத்த ஸ்டேஷனில் இறங்கிட்டு அங்கேருந்து செங்கல்பட்டுக்கு ட்ரெயின் ஏறி போகணும். அப்படியே மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து வெளியில் வந்தாச்சு. இப்போ எக்மோர் மெயின் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகணும். இங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் சொன்னாங்க. ஒரு 1/2 kilometer கிட்ட தான் வரும்னாங்க. அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டேன். பார்த்தா போய்கிட்டே இருக்குது.
ஏதோ ரெனோவேஷன் ஒர்க் போகுது போல் இருக்குது. ரயில்வே ஸ்டேஷன் மாதிரியே தெரியல இங்கிட்டிருந்து பார்க்கும்போது. பேக் சைடு போல் இருக்குது இது. அப்படியே ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே வந்தோடனே என் பிளாட்ஃபார்ம் நம்பரை பார்க்குறதுக்கு முன்னாடி டிஸ்பிளேவை பார்க்க போனேன். பார்த்தா 5வது பிளாட்ஃபார்ம் போட்டிருந்தாங்க. அதிலே உட்காந்துருந்தேன் ட்ரெயின் வர வரைக்கும். பேசுது தனியா நான் போகிறேன், பாதை தான் பேசுது, தனிமையில் தான் கண்டே என் உள்ளம் பேசும் ராகம், காற்றோடு நான் சென்றேன் காதுகள் கேட்காத கீதம், பாதையெல்லாம் புதிய காதை, பார்வை ஒவ்வொரு நினைவுதான், நானே எனக்கு நண்பானா நாளை மறந்த பயணம் தான். அலி அலி தனியா போகும் வழி, அலி உலகம் முழுக்க என் வீடு போல ஃபீல் ஆகுது, அலி அலி மனசுதான் கைதாகுது, கூகுள் மேப் இல்லாமே பதை கண்டு பிடிக்குது. அலி அலி தனியா போகும் வழி, உலகம் முழுக்க என் வீடு போல ஃபீல். ஸோ ஒரு வழியாக செங்கல்பட்டு ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒருத்தன் சொன்னான், வரல. ஃபோன் பண்ணால் ரேப்பிட்டோ போட்டு வாடான்ட்டான். நானே போனான்னு போயிருப்பேன். வரேன்னு சொன்னனால நான் ஒரு பிளானில் வந்தேன். சரி விடு பார்த்துக்கலாம். ஆனால் அவனை சோறு தானே திங்கிறா. ஹலோ, செங்கல்பட்டு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெளியே வந்துட்டுருக்கேன். வெளியில் வந்துட்டுருக்கேன்டா. இப்போ தான் ட்ரெயின் நின்றுச்சு, இப்போ தான் வெளியில் வரேன். நீ எங்கே இருக்க? ஆஃப் அன் ஹவர்னா நீ மண்டபத்துக்கு போ, பார்த்துக்க. ஒரு வழியாக வெளியில் வந்து ரேப்பிட்டோ புக் பண்ணிட்டேன். இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக என்னமோ ஒரு ஏரியா சொன்னாங்க, மறைமணி நகரம் என்னமோ, அங்கே நான் போகிறேன். பார்க்கலாம். தம்பி, சோலி முடிச்சு. ஒரு வழியாக என் மாப்பிள்ளை பேச்சுலர் லைஃப்லேருந்து மேரேஜ் லைஃபுக்குள்ளே வந்துட்டான், பல பாடுபட்டு. வாழ்த்துக்கள், அவ்வளோதான் சொல்ல முடியும். இதுக்கப்புறம் அவன் வாழ்க்கை அவன் கையில். மேரேஜ் கோயிலில் முடிஞ்சோன்னே எல்லோரும் சாப்பிட்றதுக்கு மண்டபத்துக்கு கிளம்பிக்கிட்டு இருந்தோம். எங்கே நேராவா ரைட்டா? எந்த ஊராக இருந்தாலும் நம்ம தான் கிள்ளி. யார் சொன்னது? சிஎம் சொன்னது. இப்போ சிஎம் யாரு? ஐயோ வேணாம். மாற்றிக்கலாம். ரோட்டை மாற்றிட்டு கீரை மாற்றிட்டு. இங்கே கொலப்பசின்னு ஒரு கடை இருக்குடா, செம்மையாக இருக்கும். கடை பேரே அதான். சைடில் இங்கே போட்டுடலாமா வண்டி ஆப்போசிட்டில்? இல்லை ஜெயண்ட்டுக்கா என்ன டாக்டர் காரு தான் இருக்குது. மென்டல் பின்னாடி போட்டுடலாம். வெயிட்
எவனும் 2 பேரும் கார் எடுத்தாலும் என்னை தாண்டி தான் எடுக்கணும். ஏர்லேயே இருக்கட்டும் சர்வல். மண்டபத்துக்குள்ளே வந்தோடனே ஃபோட்டோ எடுத்தோமோ இல்லையோ சாப்பிட உக்காந்துட்டோம். ஏன்னா டைம் ஆயிரும் கிளம்புறதுக்கு. இவன் கூடயே பைக்கில் அப்படியே விழுப்புரம் போயிட்டு அங்கேருந்து பண்ருட்டிக்கு பஸ்ஸில் போகலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா எங்கள் அம்மாவை வேறு பிக் பண்ணணும். சொல்லு டார்லிங் சொல்லு. எஸ் டார்லிங். பெட்டர் ஆப்ஷன். ½ அன் ஹவர் பேசு. பயங்கரம். போட்டோ ரெக்கார்டா? ஐ ஆம் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். ப்ளீஸ்யா. அப்புறம் ஸ்டேஜுக்கு வந்தால் பொண்ணு மாப்பிள்ளை கூட ஃபோட்டோ எடுக்கிறதுக்குள்ளே 4-5 பேர் நடுவில் போந்தாங்க. நாங்களும் பின்னாடி போய்கிட்டே இருந்தோம். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே தாங்க முடியாமல் வாங்க 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 வாங்க. நாங்களே போயிட்டோம் வழுக்க டைமாக. வாங்கடா. சிறப்பாக பண்ணிட்டு மாப்பிள்ளை அப்புறம் அவனும் பிஸி ஆகிட்டான் அவங்க ஃபேமிலியோட ஃபோட்டோ எடுக்க. மோதிரத்தை என்ன அதெல்லாம் வேடிக்கை பார்த்து நானும் உக்காந்துக்கிட்டேன். வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். லைவில் போட முடியாது, மாட்டிப்பான் பையன். அப்புறம் நாங்கள் 2 பேரும் கிளம்பிட்டோம். அப்படியே வண்டியில் பேசிக்கிட்டே கொஞ்சம் தூரம் போனோம். சென்னை அவுட்ரு போனோடனே நான் வண்டி எடுத்துக்கலான்னு முடிவு பண்ணி அவனை ஓட்ட விட்டுட்டேன். அப்படியே கொஞ்சம் தூரம் பைக்கில் வந்ததுக்கப்புறம் ஒரு ஜூஸ் கடையில் பாட்டி ஜூஸ் குடிச்சு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு திரும்பி கிளம்பிட்டோம். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். நம்ம கரெக்டாக போனாலும் குறுக்கு இப்படி வந்துட்டானுங்க. ஜஸ்ட்டு மிஸ், ஒரு செகண்ட் மிஸ் ஆயிடுச்சுன்னா இடித்து தள்ளிட்டு போயிட்டே இருந்திருப்பான். வச்சுக்கடா. அட கேமரா பிடிடா. நானே வச்சுக்கவா? பாரு எனக்கே வேக்குதுடா. எனக்கெல்லாம் வேக்காதுடா எப்பயுமே. எங்கள் ஊரில் வேர்க்கவே இருக்காதுடா. அது உங்கள் ஊர். அடிக்கிற வெயிலுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் செகண்ட் ட்ரேக் விட்டுட்டோம். அப்புறம் கொஞ்சம் தூரம் போகலான்னு முடிவு பண்ணி கிளம்பிட்டோம். விழுப்புரம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான், ஒரு 20-30 கிலோமீட்டர் தான் இருந்துச்சு. அதனால் நல்லாவே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு கிளம்பலான்னு முடிவு பண்ணிட்டோம். ஐஸ் வாட்டர் எடுத்து 2 பேரும் மாறி மாறி குடிச்சிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். முடிச்சு விடு. அவ்வளோதானா? ஆ விழுப்புரத்தில் போய் ஏதாவது சாப்பிட்ரு. நீ தான்டா சாப்பிட்டு இப்படி வீட்டுக்கு போய்க்க. உட்காரு இல்லாட்டி ஆ கொத்து பரோட்டா சாப்பிட்டாங்கனால டாடா. சரி பாய். ஆ என்னது 10 ரூபா வரும். சொல்லு உனக்கு என்ன வாங்கி தரேன். 10 ரூபா நான் நெக்ஸ்ட் மந்த் அனுப்புகிறேன். ம். ஒரு வழியாக விழுப்புரம் வந்தாச்சு. விழுப்புரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பண்ருட்டி எங்கள் ஊருக்கு பஸ்ஸை பிடிச்சி கிளம்பி போயிட்டு அங்கேருந்து திருப்பி நெய்வேலி டவுன்ஷிப் போய் பஸ் ஏறி கிளம்பணும். இதுதான் பெரும்பாடு. எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு ஊருக்கு போகணும். ஸோ அவ்வளோதான். இந்த கல்யாணத்தோட ஃபங்க்ஷனோட ட்ரிப்போட எங்கள் அம்மா கூட்டிகிட்டு போகிற பிளான் அவ்வளோதான் முடிஞ்சது. இனி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். பிளஸிங்கயா